தமிழ் திரையுலகில் நடிகைகள் மட்டுமல்ல நடிகர்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என நடிகை ஷனம் ஷெட்டி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கொல்கத்தா மற்றும் கிருஷ்ணகிரி பாலியல் வன்முறை சம்பவங்களை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி நவீன நங்கையர் ஃபவுண்டேஷன் சார்பில் நடிகை ஷனம் ஷெட்டி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகை ஷனம் ஷெட்டி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அப்போதுதான் பெண்களை தொட பயப்படுவார்கள் என்றும் கூறினார். ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா 4 ரேப் கேசஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயோ கோல்கட்டாவில் நடந்த ரேப்பை பற்றி நம்ம இங்கே எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டிஎனில் நேற்று, கிருஷ்ணகிரியில் நேற்று 13 ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. யார் கல்ப்ரிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூல் பிரின்சிபல்லே தான். இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸ் பத்தாது, இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸ் தண்டனை வந்து ரொம்ப சிவியராக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொடுத்தாதா இன்னொரு வாட்டி எவனும் ஒரு பொண்ணை கன்சென்ட் இல்லாமல் தொடர்றதுக்கு 1000 வாட்டி யோசிப்பான். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட சுந்தரபாடி மீன் இறங்கு தள திட்டத்திற்கு விடியா திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா நடத்தியுள்ளது. சுந்தரபாடி கிராமத்தை சேர்ந்த மீனவர்களின் வசதிக்காக முட்டுக்கரணை ஆற்றில் மீன் இறங்கு தளம் மற்றும் வலை பின்னும் கூடம் அமைக்க வேண்டுமென கடந்த அதிமுக ஆட்சியில் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பவுன்ராஜ் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கோரிக்கை விடுத்தார். அந்த நியாயமான கோரிக்கையை ஏற்று 10 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் காரணமாக டெண்டர் விடும் பணிகள் தாமதமானது. இந்த நிலையில் விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த 3 வருடங்கள் கழித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா நடத்தியது. விடியா திமுக அரசின் ஆவின் நிர்வாகம் தொழிற்சாலைகளில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகளை காற்றில் பறக்கவிட்டதால் இளம்பெண் ஒருவர் இயந்திரத்தில் சிக்கி தலை துண்டிக்கப்பட்டு பலியான பரிதாப சம்பவம் நடந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் செயல்பட்டு வரும் ஆவின் பால் பண்ணையில் பால் பாக்கெட்டுகளை ட்ரேவில் அடுக்கி அனுப்பும் பணியில் உமா மகேஸ்வரி என்ற இளம்பெண் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரது துப்பட்டா கன்வேயர் பெல்ட்டில் சிக்கியுள்ளது. தொடர்ந்து அவரது தலைமுடியும் சிக்கிக்கொள்ள அவரது தலை துண்டாகி இயந்திரத்தினுள்ளும் உடல் கீழே தரையிலும் துண்டித்து விழுந்து இரத்த வெள்ளத்தில் உமா மகேஸ்வரி பரிதாபமாக பலியானார். ஆவின் தொழிற்சாலையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் பணியில் ஊழியர்களை ஈடுபடுத்தியதே விபத்திற்கு காரணம் என ஊழியர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே புதிதாக கட்டப்பட்ட பாலப்பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொத்தமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட தானந்தாங்கி பகுதியில் முள்ளியாற்றின் குறுக்கே இருந்த பாலம் பழுதடைந்ததை தொடர்ந்து புதிய பாலம் கட்டுவதற்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் பழைய பாலம் இடிக்கப்பட்டது. தற்காலிக தரைப்பாலம் மூலமாக மக்கள் சென்று வந்த நிலையில் காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் முள்ளியாற்றில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் ஒப்பந்ததாரர்கள் பாலம் அமைக்கும் பணிகளை பாதியில் நிறுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இது வந்து பாலம் இடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த வித முன் ஏற்பாடு இல்லாம பாலம் இடிச்சிட்டாங்க. பாலம் இடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், ஒரு தட்டி பாலம் மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கணும். ஒண்ணுமே கிடையாது. இங்க இருந்து நாங்க 3 கிலோமீட்டர் போகணும். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்காடிக்கு போனாலும் எது வேணாலும் ஒரு கடீச்சரு அந்த இந்த கிராமத்துல இருந்து அங்க போனோம்னாக்கா 3 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் வந்து 6 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த அக்கறையில இருக்க தானதாங்கி ஸ்கூலு, இந்த ஸ்கூலுக்கு சின்ன 1வது படிக்கிற பிள்ளைல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வரலையும் போகணும்னாக்கா 6 கிலோமீட்டர்.